சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இரட்டை இலை சின்னம் முடக்கமா? பன்னீர்செல்வத்தின் கையெழுத்து வேண்டும். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக போட்டியிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. வாங்க இந்த வீடியோவில் இதை பற்றி முழுமையாக தெளிவாக பார்க்கலாம். அதிமுகவின் தொண்டர்கள் இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது அதிமுகவின் தலைமைக்கு மிக முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கப்படும். அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி மோதலின் காரணமாக பல அணிகள் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும், வருகின்ற சட்டசபை தேர்தலில் எடப்பாடிக்கு ஒதுக்கக்கூடாது என்று பலரும் கூறியுள்ளனர். இதனால் பல்வேறு வழக்குகளும் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் கூறுவது என்னவென்றால், பன்னீர்செல்வத்தின் கையெழுத்து இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பயன்படுத்த முடியாது, இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் எடப்பாடியும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். தற்பொழுது வரை ஒவ்வொரு தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்கள் பெருமளவில் ஆதரவுகள் ஒன்றும் தருவதாக தெரியவில்லை. புறக்கணிப்புகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் முன்னாள் அமைச்சரும் எடப்பாடியின் ஆதரவாளருமான செங்கோட்டையன் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் தற்பொழுது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், இல்லை என்றால் கட்சி மிகப்பெரிய ஒரு தோல்வியே நோக்கி செல்லும் என்பதையும் தெரிவித்து செய்தியாளர்களது சந்திப்பையும் நடத்தியிருந்தார். தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்றால் நிச்சயம் அது சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அதிமுகவிற்கு ஏற்படும். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் செய்தாலும் அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்க முடியாது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். நமது எதிரி திமுக தானே தவிர ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ கிடையாது. அதிமுக அரியணை ஏற வேண்டும், அதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று செங்கோட்டையன், ஓபிஎஸ் போன்றவர்களும் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும். ஓபிஎஸ் அவர்களது கையெழுத்து இல்லாமல் நிச்சயம் இரட்டை இலை சின்னத்தை சட்டசபை தேர்தலில் பயன்படுத்த முடியாது என்று நிர்வாகிகள், ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது, அவரே அதிமுகவை மீட்டெடுத்து வெற்றியை நிலைநாட்டுவார், அதற்கு பிறகு அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இடம் கிடையாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.